இபாதத்துக்கான திறவுகோல் திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இபாதத்துக்கான திறவுகோல். ஆனா இன்றைக்கு இபாதத்து எந்த அளவுக்கு இருக்கிறது, திறவுகோல் திலாவத் எப்படி இருக்கிறது? குர்ஆனை பார்த்தாலே சொர்க்கம் உண்டு, ஓதுனா இல்ல. அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம், குர்ஆனை பார்த்தாலே சொர்க்கம் உண்டு. குர்ஆனை பார்ப்பது இபாதத், இபாதத்துக்கு கூலி ஜன்னத். அப்ப குர்ஆனை பார்த்தாலே சொர்க்கம், குர்ஆனை படித்தால் லிகுல்லி ஹர்ஃபின் அஸ்ரு ஹஸனா, ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை உண்டு, ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை உண்டு. நன்மைன்னு சொன்னா நம்ம நிறைய கேட்கிறோம். நன்மையினுடைய அளவு என்ன? ஒரு அரை கிலோ இருக்குமா? அல்லது அளந்து கொடுக்க முடியுமா? நிறுத்து கொடுக்க முடியுமா? நன்மையின் வேல்யூ என்ன? நன்மையினுடைய வேல்யூ என்ன? இதை தெரிய வேண்டுமானால் மீண்டும் ஹதீஸுக்குள்ளே நுழைய வேண்டும். மிஷ்காத்தில் ஒரு அழகான ஹதீஸ் இருக்கிறது. ஆராஃப் வாசிகள், அடுக்குமாடிகள், சூரத்துல் ஆராஃப் என்று வருகிறது. அடுக்குமாடிகள் மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அடுக்குமாடிகள், அதுல யார் இருப்பார்கள்? நன்மை பாதி தீமை பாதி செய்தவர்கள் இருப்பார்கள். 50-50%. நன்மை பாதி தீமை பாதி சரியா செஞ்சவங்க. அவங்களுக்கு சொர்க்கத்தையும் கொடுக்க முடியாது, நரகத்தையும் கொடுக்க முடியாது. அவர்களுக்கு ஒரே ஒரு நன்மை கிடைச்சா, ஒரே ஒரு நன்மை கிடைச்சா சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. பிள்ளைகள்லாம் பெற்றோர்கிட்ட ஓடி வருவாங்க. அப்பா, ஊர்ல இருக்கும் போது எனக்கு அதை எழுதி கொடுத்தீங்க, இதை எழுதி கொடுத்தீங்க, ஒரு நன்மை கொடுக்க கூடாதா? டே மவனே, அங்கேயே கொடுத்தாச்சுரா, இங்கெல்லாம் வராதராப்பா என்று எல்லாம் விரட்டி விட்டுருவாங்க. பெற்றோர்கள் சொல்லுவார்கள், மவனே, ஊர்ல உனக்கு என்னென்ன எழுதி வச்சு அந்த பிளாட்டு இந்த பிளாட்டு சம்பாரிச்சு எழுதினடா மவனே, ஒரே ஒரு நன்மையை குடுறான் மவனே, அவன் உலகத்திலே கொடுக்கறதுல எங்க அங்க போய் கொடுக்க போறான், அதெல்லாம் இல்லைன்றான். உற்றார் உறவினர்கள் அத்தனை பேர்களும் முடியாது 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 எல்லோரும் மறுத்து விடுவார்கள். அந்த ஹதீஸ் மீண்டும் தொடர்கிறது. ஒரே ஒரு ஆள்கிட்ட ஒரு நன்மை தான் இருக்கும், நரகம் என்று முடிவாகிவிடும். ஒரு நன்மை வச்சுட்டு எதுக்கு நரகத்துக்கு போவானே, யாருக்காவது கொடுத்தலான்னு ஒரு நன்மை இருக்கிறது, யார் வாங்கிக் கொள்வது என்று கேட்க அடுக்குமாடியில் இருக்கிற அத்தனை கோடி பேர்களும் ஓடி வருவார்களாம். அது எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். ஒரு நன்மை இருந்தா சொர்க்கத்துக்கு போயிடலாமே, எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். யாரோ ஒரு ஆளுக்கு கொடுத்துருவார். ஹதீஸ் தொடர்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், இந்த ஒரு நன்மையை தர்மம் செய்தவன் யாரடா? அவனை முதல்ல பிடிச்சி சொர்க்கத்துல போடுமா. அதனால நாம முடிவு செஞ்சிடக்கூடாது, அந்த ஆளா நாம இருந்துடலாம். எல்லாம் பாவமா செஞ்சுட்டு ஒரு நன்மை மட்டும் செஞ்சா போதும். அல்லாஹ் அதை யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு. இப்ப சொர்க்கத்தை தீர்மானிக்கிற ஒரு நன்மை, சொர்க்கத்தை தீர்மானிக்கிற நன்மை ஒரு எழுத்துக்கு 10 உண்டு. நன்மையில சொர்க்கத்தை தீர்மானிக்கிற நன்மை ஒரு எழுத்துக்கு 10 உண்டு. யாருமே குர்ஆன் ஓத தெரியலன்னு சொல்லிடக்கூடாது. எத்தனை ஆலிம்கள் உங்களுக்காக வேண்டி காத்திருக்கிறார்கள், இத்தனை ஆலிம்கள் காத்திருக்கிறார்கள். அதனால எங்க ஊர்ல 94 வயது கிழவன், குடுகுடு கிழவன், இன்னமும் ஓதிட்டு இருக்கிறார். அல்லாஹ் ஹயாத்தை பாக்கியாக்குவானாக. 14 ஜுஸு மனனம் செய்திருக்கிறார். 94 வயது குடுகுடு கிழவன். கவலை இருந்தால் உருவாக்கத்தை ஏற்படுத்திவிடும். அப்துல்லாஹி ஷர்ஹபீல் என்று ஒரு இறைநேசர், பெரிய வழி உள்ள, அவங்கள்ட்ட காசு இல்லைன்னாலும் கடை வாங்கியாவது தர்மம் பண்ணுவாங்க. கடை வாங்கி தர்மம் பண்ணி 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 கடைசியில சக்கராத்து ஆள்ல படுத்துட்டாரு. கடை கொடுத்தாள்னா சேர் போட்டு உட்காந்துருக்கு. எல்லாம் கடை கொடுத்தாரு. இவர் கொடுப்பாரா மௌத்தா போயிருவாரா, கொடுப்பாரா மௌத்தா போயிருவாரா. இவரு சக்கராத்து ஆள்ல படுத்திருக்காரு. அந்த நேரத்துல ஒரு பையன் தட்டு நிறைய ஹல்வா வச்சு வித்துட்டு வர்றான். சக்கராத்து ஆள்ல படுத்திருக்கிற பெரியவர் அவனை கூப்பிட்டாரு, வாடா தம்பி, இவங்களுக்குலாம் ஹல்வா கொடுன்னாரு. எப்படி இருக்கும்? இவங்களுக்கெல்லாம் ஹல்வா கொடுன்னு. இங்க இருக்கிறவங்கலாம் சிரிக்கிறாங்க. ஆனா அந்த பையனுக்கு கடுமையான சந்தோஷம். வீட்டுல இருந்து வந்த உடனே இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, வெட்டி வெட்டி கொடுத்து ஒரே நேரத்துல தட்டை முடிச்சுட்டு போயிடலாம். பெரும் பெரும் துண்டா போட்டு கொடுத்தாச்சு. பெரியவர்கிட்ட வந்து, பெரியவரே கொடுத்தாச்சு, பணம் கொடுங்க. எல்லாம் அதுக்காண்டி தப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு இருக்கை காலியாக இருக்கிறது, நீயும் போய் உட்கார்ந்து கொள். அழுகிறான், புலம்புகிறான், தவிக்கிறான், கதறுகிறான், கத்துகிறான். பெரியவரே, என் குடும்பமே இதை வைத்து தான் வாழ்கிறது பெரியவரே என்று துடிக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு பெரியவர் பணமுடிப்பை கொண்டு வருகிறார். எல்லோருக்கும் பணம் கொடுக்கப்பட்டது, சிறுவனுக்கும் பணம் கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்துல ஒருத்தர் கேட்டார், நாங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது காசு வரல, திடீர்னு வந்துருச்சு, எப்படி வந்துச்சு? அந்த பெரியவர் அப்துல்லாஹி ஷர்ஹபீல் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாம் காசை கொடுத்து விட்டு கவலைப்படவில்லை, ஆனால் அவன் கவலைப்பட்டதால் அவனுக்கும் பலன் கிடைத்தது, உங்களுக்கும் பலன் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு பள்ளி நடக்கிறது என்று சொன்னால் யாரோ ஒருவரின் கவலை, அதனால் அவர்களுக்கும் பலன், மற்றவர்களுக்கு பலன். இங்கு இவ்வளவு பெரிய விழா, அதுவும் இந்த அபுதாபியில நடக்குதுன்னு சொன்னாக்கா யாரோ ஒருவரின் கவலை, அதனால் அவர்களுக்கும் பலன், மற்றவர்களுக்கும் பலன். ஒரு குடும்பம் நடக்க வேண்டுமானால் யாரோ ஒருவரின் கவலை, அதனால் அவர்களுக்கும் பலன், மற்றவர்களுக்கும்
மற்றவர்களுக்கும் பலன். இதை போன்று எனக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லையே, எனக்கு மௌலிதை ஓத தெரியவில்லையே, அண்ணல் பெருமானாரை புகழ தெரியவில்லையே, ஸலவாத் எனக்கு ஓத தெரியவில்லையே, ஸலாத்தை எப்படி நான் அறிந்து கொள்வது, எப்படி தொழுகையை புரிந்து கொள்வது என்று கவலைப்பட்டால் இந்த கவலை பெரும் உருவாக்கத்தை ஏற்படுத்துவது. பார்த்தா சொர்க்கம், படிச்ச அந்தஸ்து உயர்வு. குர்ஆனை சிந்தித்தால் தஃபக்குரு சாஅத்தின் கைரும் மின் இபாதத்தி சனா, கொஞ்ச நேர சிந்தனை ஒரு ஆண்டு வணக்கத்தை விட மேலானது. பெருமானார் சொன்னார்கள், குர்ஆனின் படி அமல் செய்ய ஆரம்பித்தால் நம்ம யர்ஜுலிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, அல்லாஹ்வினுடைய லிகாவே கிடைத்துவிடும், அல்லாஹ்வினுடைய சந்திப்பே கிடைத்துவிடும். அப்ப இபாதத்துக்கான திறவுகோல் திலாவத்துல் குர்ஆன். அல்லாஹ்வை பார்க்கணும்னா குர்ஆனை நீங்கள் கைவிடாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய அருளை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும்.